Hello, this is Jeffrin from Shine IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம் அப்படின்ற இந்த சப்ஜெக்டில் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்னா என்ன? ஸோ இந்த பணவீக்கம் எப்படி வந்து அக்கறாகுது, இந்த பணவீக்கத்தினால நம்ம இந்திய பொருளாதாரமானது இப்படிலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே இந்த வீடியோ லெக்சரில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம டாபிக்ஸ் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன், சரிங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா தமிழில் வந்துட்டு பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இன்ஃப்ளேஷன் இஸ் பணவீக்கம், தமிழில் வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? பணவீக்கம் அப்படின்னா என்ன, சரிங்களா? ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எந்த ஒரு டாபிக் படித்தாலும் அது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னா என்ன, சரிங்களா? ஸோ பணவீக்கம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் வாங்கக்கூடிய பொருட்களினுடைய விலை வந்து திடீர்னு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அந்த இதுதான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு கடையில் போய், ஒரு மளிகை கடையில் போய் 1 கிலோ தக்காளி வாங்குகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி 1 கிலோ தக்காளி வாங்கும்போது, சரிங்களா, ஒரு 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் 1 கிலோ தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இதுவே நான் வந்து நாளைக்கு வாங்கும்போது அந்த தக்காளி வந்து 12 ரூபாய்க்கு விற்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல 2 ரூபா வந்து ப்ரைஸ் ஏறி இருக்குது, சரிங்களா? அதே 1 கிலோ தக்காளி தான், பட் என்ன அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து 2 ரூபா வந்து ஏறி இருக்குது. அப்படி இருந்துச்சு அதுக்கு என்ன அர்த்தம்? அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு, அதாவது பணம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய சரக்கு மற்றும் சேவைகள், சரிங்களா? சரக்கு மற்றும் சேவைகள், சரிங்களா? சரக்கு மற்றும் சேவைகள் இதனுடைய ப்ரைஸ் விலையானது ஏறுது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது பண மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபால் ஆகும், சரிங்களா? இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது பணவீக்கம் ஏற்படும் போது பணத்தினுடைய மதிப்பானது ஃபால் ஆகும், சரிங்களா? வேல்யூ ஆஃப் மணி வில் கெட் டிக்ரீஸ், ஓகேங்களா? எப்போ வந்து ஒரு ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுதோ அப்போ அந்த பணத்தினுடைய மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இறங்கும். இப்போ 1 கிலோ தக்காளி நான் வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கினாலே போதும். இப்போ அடுத்த நாள் வாங்கும்போது அந்த 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு நான் 12 ரூபாயாக கொடுக்கணும், 2 ரூபா ஜாஸ்தி கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பணம் நான் அதிகமாக செலவு பண்ணணும், விச் மீன்ஸ் அந்த இடத்துல எனக்கு வந்து பணத்தினுடைய மதிப்பானது கம்மியாயிருச்சு, கம்மியானதுனால தான் நான் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு விதமான கொஷின் தான், ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது பணத்தினுடைய மதிப்பு என்ன ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷினை வந்து கேட்கலாம், சரிங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்றது சரக்கு மற்றும் சேவைகளுடைய மதிப்பு, சரிங்களா, அதனுடைய ப்ரைஸ் ஆனது ஏறுறதான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இது வந்து ஆனுவல் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா வருஷத்துக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஏற்றலாம் அப்படின்ற ஒரு இது வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஆண்டு சதவீத அதிகரிப்பு, சரிங்களா? ஸோ ஆண்டு சதவீத அதிகரிப்பு, சரிங்களா? ஒரு ஆண்டு சதவீதம் அப்படின்றது ஒன்று வச்சுருப்பாங்க. அது பணவீக்கமானது ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு ஏற்றலாம், ஒரு பொருளினுடைய விலையானது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றலாம். இப்போ 10 ரூபா இருக்கக்கூடிய பொருளை திடீர்னு நம்ம வந்து 100 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஸோ அப்படிலாம் நம்ம வந்து விற்கக்கூடாது. இப்போ 10 ரூபா இருக்கக்கூடிய பொருளாக அதில் நீ இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும், சரிங்களா? அந்த பெர்சன்டேஜ் படி தான் வந்துட்டு ஒரு பொருளினுடைய மதிப்பு விலையானது ஏறிட்டே இருக்கும், ஓகேங்களா? கெம்மர் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட், சரிங்களா? ஸோ கெம்மர் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் இன்ஃப்ளேஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இட் மீன்ஸ் டூ மச் கரன்சி இன் கம்பேரிசன் டு ஃபிசிக்கல் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் டன். அதாவது ஒரு வேலை நடக்குது, சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் வந்து நடக்குது. இப்போ அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு நான் அதிகமான பணத்தை நான் செலவு பண்ணுறேன், அதிகமான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு யார் சொல்கிறா? கெம்மர் அப்படின்றவர் சொல்கிறார். இது வந்து பார்த்தோம்னா ஒரு பாசிபிள் கொஷின். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னாங்க அப்படின்றதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நடக்குது. அந்த பிஸ்னஸில் அந்த பொருளுடைய அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு நான் அதிகமான கரன்சி கொடுக்குறேன், அதிகமான பணம் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறவர் யார்? கெம்மர் அப்படின்றவர் சொல்கிறார், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ரைஸ் இன் price level after the point of full employment is true inflation. அதாவது full employment வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொருளுடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது, அதுதான் வந்து ட்ரூ இன்ஃப்ளேஷன், அதுதான் வந்து உண்மையான இன்ஃப்ளேஷன் அப்படின்னு யார் சொல்கிறார்? கேனஸ் அப்படின்றவர் சொல்கிறார், ஓகேங்களா? ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா அதாவது வேலை கிடைச்சா பொருளுடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுமா அப்படின்றத கேட்டால் ஆமாம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே வேலை நடக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்கம் கிடைக்கும், சரிங்களா? எல்லாருக்குமே வந்து இன்கம் கிடைக்கும்.
சரிங்களா? எல்லாருக்குமே இன்கம் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமான பொருள் வந்து டிமாண்ட் பண்ணுவோம். சரிங்களா? எனக்கு இன்கம் கிடைக்குது. அப்படி இன்கம் கிடைக்கும்போது நான் அதிகமான பொருள் வந்து டிமாண்ட் பண்ணுவேன். அதிகமான பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இப்போ ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த சப்ளை வந்து இருக்கணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த சப்ளை இருக்கணும். இப்போ டிமாண்டும், சப்ளையும் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் அங்க வந்து பிரைஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சரிங்களா? அங்க அந்த பொருளினுடைய விலையானது நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இத வந்து நம்ம ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈக்குலிபிரியம் பிரைஸ். டிமாண்டும், சப்ளையும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரைஸ் ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இன்கம் அதிகமா இருக்கு. இன்கம் அதிகமா இருக்கும்போது நான் ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அதிகமா வைக்கிறேன். அப்ப அந்த டிமாண்டுக்கு தகுந்த சப்ளை இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பொருளுடைய விலை வந்து அப்படியே மெயின்டெயின் ஆகும். இப்போ திடீர்னு டிமாண்ட் ஜாஸ்தியானதுனால என்னால அதுக்கு தகுந்த சப்ளை வந்து கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தியாகும். இல்ல பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தியாகும். இப்படி தான் வந்து எம்ப்ளாய்மென்ட் அதிகமானாலும் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றது வந்து கேனஸ். ஓகேங்களா? ஒரு நார்மலா நடக்கக்கூடிய பிசினஸ் அதுல நான் அதிகமான கரன்சி, அதிகமான பணத்தை வந்து செலவு பண்றேன் அப்படின்னா, அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். அதுதான் வந்து பணவீக்கம் அப்படின்னு யார் சொல்றா? கெம்மர் அப்படின்றவர் சொல்றாரு. கேனஸ் என்ன சொல்றாரு? எந்த இடத்துல ஃபுல் எம்ப்ளாய்மென்ட் இருக்கோ அந்த இடத்துல பிரைஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அதுதான் வந்து ட்ரூ இன்ஃப்ளேஷன். அதுதான் வந்து உண்மையான பணவீக்கம் அப்படின்னு கேனஸ் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் ரேட். சரிங்களா? அது நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆனது 4% இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு பொருள் வந்து ₹100 அப்படின்னா அந்த பொருளை வந்து 4% வந்து நீ விலை எச்சு பண்ணி விற்றுக்கலாம். அது ₹100 இருக்கக்கூடிய பொருளை ₹104 விற்றுக்கலாம். சரிங்களா? ₹104 விற்றுக்கலாம். ஏதுக்காக இந்த ஒரு இது அப்படின்னா, இப்போ ₹100 இருக்கக்கூடிய பொருளை நான் திடீர்னு வந்து ₹200 நான் விற்க முடியாது. சரிங்களா? விற்கவும் கூடாது. ஸோ அப்படியெல்லாம் வந்து விற்கக்கூடாது. எந்த அளவுக்கு நான் வந்து விலை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் வந்து இந்த 4% அப்படின்றது. எப்போவுமே நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த 4% 4% எப்போவுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். 2லிருந்து 6 அதாவது +or-2 அப்படின்னு சொல்லலாம். இந்த 4%லேருந்து 2% கம்மியும் ஆகலாம் அல்லது 2% வந்து ஜாஸ்தியும் ஆகலாம். இப்போ நம்ம கண்ட்ரியில், நம்ம இந்திய நாட்டில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கமானது 2லிருந்து 6% வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ ₹100 இருக்கக்கூடிய ஒரு பொருள், ₹100 இருக்கக்கூடிய பொருள் வந்துட்டு ₹98 வரைக்கும் நம்ம குறைக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ₹106 வரைக்கும் ஏற்றலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. அதை வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மத்திய ரிசர்வ் வங்கி இவங்க தான் வந்துட்டு இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ஆனது இந்த 2லிருந்து 6 இந்த சதவீதத்துக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதும் ஆர்பிஐனுடைய வேலை தான். இது வந்து பாசிபிளாக வந்து கொஷின் கேட்கலாம். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பணவீக்கத்தை அந்த சதவீதத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ தான் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் டீஃப்ளேஷன்? ஸோ டீஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? ஸோ டீஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? டீஃப்ளேஷன் அப்படின்றது பணவாட்டம். இல்லை, டீஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம். பணவாட்டம் அப்படின்னா என்ன? அது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்துக்கான ஆப்போசிட் தான் வந்துட்டு பணவாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளினுடைய விலை அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு பொருளினுடைய விலை வந்து கம்மியாகுது அப்படின்னா அது வந்து டீஃப்ளேஷன் பணவாட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். எந்த ஒரு இடத்துல டிமாண்டும் சப்ளை வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லையோ அந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ், அந்த ப்ராடக்ட்னுடைய பொருள் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஒரு பொருளுடைய விலை வந்து சேஞ்ச் ஆகுது. எப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஈக்குவலாக இல்லாத டைமில். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஈக்குவலாக இல்லைன்னா தான் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா? ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். இதை வந்து இன்ஃப்ளேஷன். சரிங்களா? டிமாண்ட் அதிகமாக இருக்குது பட் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. அந்த டைமில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகும். இப்போது இதை நம்ம மார்க்கெட் பேஸ்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ஒரு சில டைம் வந்து இப்போ மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மார்க்கெட்டில் காலையில் நம்ம போய் வாங்கும்போது பொருளினுடைய விலை வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இதுவே நம்ம சாயந்தரம் டெட் எண்டில் போய் வாங்கும்போது அந்த காய்கறி எல்லாம் வந்து பார்த்தோம்னா விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன காரணம்? காலையில் வந்துட்டு எல்லாருமே அதிகமாக வருவாங்க. ஸோ தட் அந்த இடத்துல எனக்கு சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இடத்துல நான் வந்து ப்ரைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது ஒரு பொருளுக்கான டிமாண்ட் வந்து கம்மியாகுது. சரிங்களா? ஒரு பொருளுக்கான டிமாண்ட் வந்து கம்மியாகுது பட் அதுக்கான சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கான ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஏன்னா சப்ளை அதிகமாக இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சரக்கு எல்லாத்தையுமே வந்து விற்கணும். அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏற்கனவே டிமாண்ட் கிடையாது. பட் எப்படி விற்க முடியும்? ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் தான் நம்ம வந்து டீஃப்ளேஷன் பணவாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீசஸ் அட் திஸ் கேஸ். சரிங்களா? டீஃப்ளேஷன் நடக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படிங்க? அதாவது டீஃப்ளேஷன் நடக்கும்போது பணவாட்டம் இருக்கும்போது எப்படி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை வந்து எப்படி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ டீஃப்ளேஷன் வந்து எப்போ நடக்குது? எந்த ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் கம்மியாகுதோ அப்போ தான் அதனுடைய ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாகுது இல்லைங்களா? இப்போ டிமாண்ட் கம்மியாக அந்த பொருளுக்கான டிமாண்டே கிடையாது. இப்போ அந்த பொருளுக்கான டிமாண்ட் இல்லை, அந்த பொருளுக்கான தேவையே இல்லைன்னா அதை நான் வந்து உற்பத்தி பண்ணுவேனா, ப்ரொடக்ஷன் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு இந்த பொருளை உற்பத்தி ப்ரொடக்ஷன் பண்ணுனா எனக்கு வந்து ப்ராஃபிட்டே கிடையாது. அப்போ நான் இதுக்கு என்ன என்ன பண்ணணும்? நான் இதுக்கு வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பண்ண மாட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா அங்கே எல்லாருக்குமே வந்து வேலை கொடுப்பாங்களா? ஸோ கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ எனக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாகி போச்சு. ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிட்டதுனால எனக்கு இவ்வளோ பேர் வந்து வேலைக்கு தேவையில்லை. ஸோ அப்போ எல்லாம் என்ன பண்ணலாம்? வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலை வாய்ப்பு அப்படின்றது கம்மியாகும். சரிங்களா? இப்படி தான் வந்து டீஃப்ளேஷன் பண வாட்டமானது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படின்றது இந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஏன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸும் கேட்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் டிஸ்இன்ஃப்ளேஷன்? இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், டீஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ தேர்டு கான்செப்டாக வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மீள் பணவீக்கம். சரிங்களா? டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மீள் பணவீக்கம். சரிங்களா? மீள் பணவீக்கம். இதை வந்து நம்ம டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மீள் பணவீக்கம். ஓகே, அப்படின்னா என்ன? இட் இஸ் தி ஸ்லோயிங் இன் ரேட் ஆஃப் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். இப்போ எந்த ஒரு பொருளினுடைய விலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகுதோ அதுதான் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இன்னைக்கு வந்து 10 ரூபா இருக்குது ஒரு பொருள். இப்போ நாளைக்கு நான் வாங்கும்போது, செகண்ட் டே நான் வாங்கும்போது இந்த பொருளினுடைய விலை வந்து 10 ரூபா. இதுவே நான் வந்து அதே பொருளை நான் 5வது நாள் வாங்குறேன். சரிங்களா? இது வந்து செகண்ட் டேல வாங்கும்போது, தேர்டு டேல வாங்கும்போது அந்த பொருளினுடைய விலை வந்துட்டு 10 ரூபா 50 பைசா. சரிங்களா? 10 rupees 50 பைஸ். இப்போ 6th டேல வாங்கும்போது, சரிங்களா? 6th டேல வாங்கும்போது அந்த பொருளுடைய விலை வந்து 11 ரூபாய் ஆகுது. இப்போ அடுத்தடுத்து நான் வாங்கும்போது 11 ரூபாய் 25 பைசா அண்ட் அதுக்கப்புறம் வாங்கும்போது 12 ரூபாய், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அப்படி ஏறிச்சு அப்படின்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு தக்காளி ஸ்ட்ரைட்டாக வந்து 2 ரூபாய் ஏறி 12 ரூபாய்க்கு விற்குது. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரே அடியாக ஏறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு அப்படின்னா அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மணி சப்ளை காட் ரெடியூஸ்ட் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்இன்ஃப்ளேஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மணி சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது இன்ஃப்ளேஷன் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா எக்கனாமியில், சரிங்களா? மார்க்கெட்டில் வந்துட்டு மணி சப்ளை இது வந்து அதிகமாக இருக்கும்போது, எல்லாத்துக்கிட்டையும் பணப்புழக்கமானது அதிகமாக இருக்கும்போது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த டிஸ்இன்ஃப்ளேஷனை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கலாம். சரிங்களா? மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பணப்புழக்கத்தை கம்மி பண்ணும்போது இந்த டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் ரெடியூஸ்டு ஃபார் ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் ரேட் இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம மணி சப்ளை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் ரேட், சரிங்களா? பணவீக்க விகிதம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் பீரியடுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். சரிங்களா? ஃபோர்த்து கான்செப்ட் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னது? சரிங்களா? ஸோ ஃபோர்த் கான்செப்ட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத் அண்ட் இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? இதுவும் வந்து இன்ஃப்ளேஷன் மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூணை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு பொருளினுடைய விலை ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. சரிங்களா? ஒரு பொருளினுடைய விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? இப்படி விலை வந்து கம்மியாகும்போது நான் அங்கே என்ன இருக்காது? எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்காது. சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் ப்ரீவியஸாக தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ப்ரீவியஸ் ஸ்லைடில் இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பொருளினுடைய விலை கம்மியாகுது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்காது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது வேலையின்மை அப்படின்றது அதிகமாகும். இப்போ நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை, நான் அந்த பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, கம்மி பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியானது கம்மியாகும். சரிங்களா? எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது. இந்த மூணுக்கான ரிலேஷன் சொல்கிறது தான் வந்துட்டு ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்டாக்ஃப்ளேஷன் நம்ம தமிழில்
தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும்போது நமக்கு எக்கனாமிக் growth அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாகும். ஏன்னா ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்காது. ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு எக்கனாமிக் growth வந்து இருக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் ஃபார் சேலரி இன்க்ரீசஸ். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட். சரிங்களா? ப்ரைஸ் வந்து கம்மியாகும்போது வேலைவாய்ப்பு வந்து வேலைவாய்ப்பின்மை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கவர்மெண்ட் பஸ் எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. நிறைய எம்ப்ளாயீஸ், நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இந்த சேலரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு, எங்களுக்கும் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி வேலை செய்கிறவங்க, சரிங்களா, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க சேலரியை அதிகமாக கேட்கும்போது, சரிங்களா, எல்லா பொருளினுடைய விலைவாசியும் வந்து அதிகமாக போயிடுச்சு, இப்போ எங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக டிமாண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி என்னால் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியாது, சரிங்களா, சம்பள உயர்வு வந்து கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஆட்குறைப்பு பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலையிலேருந்து நீக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா, இல்லை நம்ம இங்கே இவ்வளோ வேலை செய்கிறோம், நமக்கு இங்கே சம்பளம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து அவங்கள வேலையும் ரிசைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் வந்து நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை வந்து நமக்கு ஜாஸ்தியும் ஆகும். சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஃப்ளேஷனுடைய கண்டிஷன்ஸ். சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இன்ஃப்ளேஷனால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான 2 ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாக்ஃப்ளேஷன் எப்போ நம்ம வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தோம் ஸ்டாக்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தா 1973 அண்ட் 1979, 1973, 1979 இந்த 2 வருஷத்தில் இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க வீக்கமானது ஏற்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தா ஆயில் ப்ரைஸ் வந்து திடீர்னு ஏறிடுச்சு. சரிங்களா? அந்த ஆயில் ப்ரைஸ் ஏறினதுனால இந்த மாதிரியான ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கான்செப்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அதாவது தேவை இழுப்பு பணவீக்கம். தேவை இழுப்பு பணவீக்கம். சரிங்களா? தேவை இழுப்பு பணவீக்கம். ஸோ அதான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னங்க டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்? சரிங்களா? ஸோ இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ, சரிங்களா, எந்த ஒரு பொருளுக்கு தேவை வந்துட்டு அதிகமாக இருக்கோ அந்த பொருளுக்கு திடீர்னு வந்து சப்ளை நம்ம அதிகமாக கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போது சப்ளை வந்து கம்மியாகும். சப்ளை கம்மியாகும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளினுடைய ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா? இதை வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஒரு பொருளினுடைய தேவைனால ப்ரைஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா அதான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது செலவு உந்து பணவீக்கம். சரிங்களா? செலவு உந்து பணவீக்கம். சரிங்களா? செலவு உந்து பணவீக்கம், இதுதான் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். செலவு உந்து பணவீக்கம் இது என்னது, அது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரிங்களா? உற்பத்திக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். லேண்ட், லேபர், தென் கேபிட்டல், ஆண்டர்பிரினர். இது மாதிரி வந்து 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கான பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க விற்கக்கூடிய பொருளுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் புஷ், நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளத்தின் உயர்வுனால ப்ராஃபிட் கம்மியாகுது அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட்னால ஒரு பொருளுடைய விலை வந்து ஏற்றம் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். சரிங்களா? ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது அவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சேலரி வந்து 10,000. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் சேலரி வந்து 10,000 ரூபா கிடைக்குது. இப்போது என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த 10,000க்கு தகுந்த மாதிரி அவர் வந்து செலவு பண்ணுவார். சரிங்களா? இந்த 10,000க்கு தகுந்த மாதிரி அவர் வந்து செலவு பண்ணுவார். இப்போ இவருடைய சம்பளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரைஸ் ஆகுது. சரிங்களா? 15,000 ரைஸ் ஆகுது.
முதல்ல 10,000 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரூ. 15,000 வாங்குறாரு. இப்போ 15,000 வாங்கும்போது அதிகமா வந்து டிமாண்ட் பண்றாரு. எனக்கு ரூ. 5,000 ஜாஸ்தி வருது. இப்போ அந்த ரூ. 5,000க்கு நான் என்ன பண்ணலாம்? அதிகமா வந்து டிமாண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அதிகமான பொருட்கள் நான் வாங்க முடியும். இப்படி அதிகமான பொருட்கள், அதிகமான தேவைகள் வந்து அதிகமாகும்போது, அந்த இடத்துல நமக்கு வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாகுது. இப்போ இந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால வந்து சப்ளை வந்து கொடுக்க முடியும். ஸோ சப்ளை கம்மியா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். இதான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே கம்பெனி சரிங்களா? இப்போ இந்த கம்பெனியில நான் வேலை செய்றேன். இந்த கம்பெனியில நான் வேலை செய்யும்போது எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல ரூ. 10,000 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரூ. 10,000 அப்படின்றது 15,000 வந்து எனக்கு ரைஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? 15,000 ரைஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இதே மாரி இந்த கம்பெனி அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரிட்டர்ன் குடுக்கக்கூடியது எல்லாமே வந்து அதிகமா போச்சு. இப்ப இந்த ரூ. 5,000 எக்ஸ்ட்ரா குடுத்தது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மி பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ப்ராடக்ட் இப்ப ரூ. 10க்கு வித்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராடக்ட்ட ரூ. 15ன்னு வந்து மாத்துவாங்க. ரூ. 15ன்னு வந்து விலையேற்றம் பண்ணுவாங்க. ஏன்னா, அப்பதான் வந்து ஒரு ரூ. 5 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த ஒரு ரூ. 5ல தான் எனக்கு இந்த சம்பள உயர்வு அப்படின்றத குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் உற்பத்திக்கான காரணிகளின் விலைகள் வந்து ஏறும்போது, சரிங்களா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் உடைய பிரைஸஸ் வந்து ஏறும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ்னுடைய அந்த ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். இத வந்து நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது செலவு உந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்து மெயின் டைப்ஸ். இப்போ மத்த டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து லோ இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோ இன்ஃப்ளேஷன். ஸோ இதை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? லோ இன்ஃப்ளேஷன். லோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், மாடரேட் அல்லது மைல்டு இன்ஃப்ளேஷன். இது மாதிரி வந்து 4 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ இந்த நேம்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபாலோயிங் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எது வந்து மைல்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மைல்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நம்ம வந்து லோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வந்துட்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம்? தவழும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். க்ரீப்பிங் அப்படின்னா தவழும் பணவீக்கம். தவழும் பணவீக்கம் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வந்துட்டு மாடரேட் அண்ட் மைல்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லலாம்? மிதமான பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மிதமான பணவீக்கம். ஓகேங்களா? சரி. அது என்னங்க தவழும் பணவீக்கம், மிதமான பணவீக்கம்? ஸோ அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்ல அதாவது 3%க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து லோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ வருஷத்துக்கு ஒரு பொருள் வந்து ரூ. 100 சரிங்களா? அடுத்த வருஷம் வரும்போது ரூ. 103 வரைக்கும் தான் ஏறுது. ஒரு வருஷத்துக்கு இந்த இந்த மாதிரி தான் 3% தான் ஏறுது அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து லோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தவழும் பணவீக்கம் அப்படி இல்லைன்னா மிதமான பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு வாக்கிங் இன்ஃப்ளேஷன். வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன தமிழ்ல நடக்கும். சரிங்களா? நடக்கும் பணவீக்கம். நடக்கும் பணவீக்கம். இது எல்லாம் இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் சரிங்களா? பணவீக்க விகிதம் அந்த பெர்சன்டேஜ் வச்சு தான் வந்து இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன். லோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 3% வரைக்கும். வாக்கிங் இன்ஃப்ளேஷன்னா அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்னுடைய ரேஞ்ச் வந்து 3லிருந்து 10% வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 3லிருந்து 10%க்கான இந்த இந்த ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ள இன்ஃப்ளேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாக்கிங் இன்ஃப்ளேஷன் நம்ம எப்படி சொல்லலாம்? வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ட்ராலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். ட்ராலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி இதனுடைய இன்னொரு நேம். சரிங்களா? அதாவது நகரும் பணவீக்கம். நகரும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதான் வந்து செகண்ட் டைப். தேர்டு கேலோப்பிங், ரன்னிங் ஆர் ஜம்பிங் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? கேலோப்பிங், ரன்னிங், ஜம்பிங் இன்ஃப்ளேஷன். இது வந்து ஒரு சர்டைன் இன்ஃப்ளேஷன் தான். அதாவது தாவும் பணவீக்கம். இது வந்து நம்ம தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுல அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் அல்லது ட்ரிபிள் டிஜிட்ஸ்ல ஜாஸ்தி ஆகுது. அதாவது 20%, 30%, 100%, 300% இந்த மாதிரி வந்து டபுள் அல்லது ட்ரிபிள் டிஜிட்ல வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அந்த ஒரு பெர்சன்டேஜ் அந்த ஒரு இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து கேலோப்பிங், ரன்னிங், ஜம்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். அதாவது ப்ரைஸஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா? ரொம்பவும் ஜாஸ்தியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 700% இந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே.
இந்த 21st செஞ்சுரி 21ஆம் நூற்றாண்டில் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஜிம்பாப்வேல நடக்குது. ஸோ ஜிம்பாப்வேல எப்போ 2007ல் நடக்குது. ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனில் டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ். ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் மற்ற டைப்ஸில் லோ இன்ஃப்ளேஷன், வாக்கிங், கேலோப்பிங், ஹைப்பர் இதெல்லாமே வந்து என்னென்ன அப்படின்றத அதனுடைய பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா, இந்த பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் அதிகமாக வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, பட் கேட்கறக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்துக்கான காரணங்கள் என்னென்ன, எதனால் இந்த பணவீக்கம் வந்து கிரியேட் ஆகுது, இதை வந்து நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. சரிங்களா, இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை அது பண அளிப்பு உயர்வு. பண அளிப்பு உயர்வு, இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. அதாவது மார்க்கெட்டில் சரிங்களா ஒரு கண்ட்ரிக்குள்ளே மக்கள்கிட்ட அதிகமான பணப்புழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகும். எப்படி பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்கில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்கலாம். சரிங்களா, பேங்க்கில் லோ இன்ட்ரெஸ்ட்டில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் குறைஞ்ச வட்டியில் வந்துட்டு பணம் கொடுக்கலாம். ஸோ அப்படி பணம் கொடுத்தா அதிகமான மக்கள் வந்து லோன் எடுப்பாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு இதுக்காக லோன்ஸ் எடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அது கவர்மெண்ட் வந்து அதிகமாக செலவு பண்ணலாம். சரிங்களா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணலாம். ஸோ அப்படி அதிகமாக செலவு பண்ணும்போது என்னாகும், மக்கள்கிட்ட அதிகமான பணம் வந்து இல்லை அதிகமான பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகும், இன்ஃப்ளேஷன் வந்து அக்கர் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா பணம் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதிகமாக டிமாண்ட் பண்ணுவோம், அதுதாங்க கான்செப்ட். சரிங்களா, மணி ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம கையில் பணம் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதிகமாக வந்து டிமாண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேக்கெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா 10 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு தகுந்த ஜூஸ் குடிப்போம். அதுவே ஒரு பேக்கெட்டில் 30 ரூபா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹைஃபையாக 1/2 லிட்டர் கேன் வாங்கி நம்ம குடிப்போம். இந்த மாதிரி நம்ம கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக நம்ம டிமாண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. செகண்ட் ரீசன், பிளாக் அசெட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மணி. அதாவது பிளாக் அசெட், பிளாக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிளாக் மணி. சரிங்களா, ஸோ இதான் வந்து இருக்கக்கூடிய செகண்ட் ரீசன். அதாவது கணக்கில் காட்டாத சொத்துக்கள். சரிங்களா, பிளாக் அசெட் அப்படின்றது கணக்கில் காட்டாத சொத்துக்கள், பிளாக் மணி அப்படின்றது கருப்பு மணி. சரிங்களா, கருப்பு பணம். பிளாக் மணி அப்படின்றது கருப்பு பணம், கணக்கில் காட்டாத பணம். சரிங்களா, சரி, இதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு என்னங்க சம்மந்தம்? இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஜினி நடித்த சிவாஜி படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லதை செய்யணும், மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை எப்படி வாங்குறாங்க? வரிகள் மூலமாக, டேக்ஸ் மூலமாக வாங்குறாங்க. இப்போது ஒரு சில பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து கம்மியாக தான் சம்பளம் கிடைக்குது, அதனால் நான் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேன், டேக்ஸ் கட்டுறதில்ல. ஒரு சில பேர் சரிங்களா, அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை மறைச்சு இல்லை கம்மியாக காட்டி நான் வந்து அந்த லிமிட்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக டேக்ஸ் கட்டுறாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து டேக்ஸே கட்டுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டு இருக்காது. சரிங்களா, கவர்மெண்ட்டுக்கு பணமே இருக்காது. சரிங்களா, கவர்மெண்ட்டுக்கு மணி இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு மணி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா, கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி டைரக்ட் டேக்ஸ் வரது கம்மியாகி போச்சு அப்படின்னா அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா, கணக்கில் காட்டாத சொத்துக்களோ அல்லது கணக்கில் காட்டாத பணமோ, கருப்பு பணமோ இருந்துச்சு அப்படின்னாலும் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்கான காரணமாக இருக்கும். தேர்டு, டெபிசிட் ஃபினான்சிங். டெபிசிட் ஃபினான்சிங் அப்படின்றது பற்றாக்குறை நிதியாக்கம். சரிங்களா, டெபிசிட் ஃபினான்சிங் அப்படின்றது பற்றாக்குறை நிதியாக்கம். பற்றாக்குறை நிதியாக்கம் இதை வந்து டெபிசிட் ஃபினான்சிங். அது என்னது? இப்போ கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து போடுறாங்க இல்லைங்களா, அந்த பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறோம். சரிங்களா, ஒரு 100 ரூபா வந்து நம்ம செலவு பண்ணுறோம். இந்த 100 ரூபா வந்து செலவு பண்ணுறதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது செலவு பண்ணும்போது எனக்கு பணம் பத்தாமல் போயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி ஆகக்கூடிய செலவு வந்து 120 ரூபா. பட் நான் பட்ஜெட்டில் போட்டுருக்கிறதால 100 ரூபா தான். இப்போ எனக்கு இங்கே எப்படி இருக்குது, 20 ரூபா வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. சரிங்களா, 20 ருபீஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 20 ரூபாய் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் வெளியே கடன் வாங்குவேன். சரிங்களா, வெளியே வந்து கடன் வாங்குவேன். இப்போ இந்த கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா, இதனாலே வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த கடன் நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ்னுடைய விலை எல்லாமே வந்து ஜாஸ்தி பண்ணுவோம். சரிங்களா, ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கடன் வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட், சீப் மணி பாலிசி. சரிங்களா,
மலிவு பணக்கொள்கை. சீப் மணி பாலிசி, மலிவு பணக்கொள்கை. மலிவு பணக்கொள்கை. அதாவது பணக்கொள்கை, மணி பாலிசி, மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் டாப்பிக்லேயே நம்ம பார்ப்போம். இந்த பணக்கொள்கை யார் போடுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மத்திய ரிசர்வ் வங்கி. இவங்க தான் வந்து இந்த மானிட்டரி பாலிசி டீல் பண்ணுறாங்க. இதில் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து இந்த ஆர்பிஐனுடைய வேலை. ஸோ பேங்கானது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், சரிங்களா, என்ன வட்டியில் வந்துட்டு வெளியே கடன் கொடுக்கணும், இல்லை மற்ற பேங்க்லேருந்து என்ன வட்டியில் கடன் வாங்கணும், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மானிட்டரி பாலிசிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மானிட்டரி பாலிசி வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இதாகும். ஏன்னா இந்த மானிட்டரி பாலிசி மூலமாக தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டை 4%லேயோ அல்லது 2லேருந்து 6%க்குள்ளேயோ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இதுக்கு ஒரு கம்மியும் ஆகும், இல்லைன்னா இதுக்கு வந்து ஜாஸ்தியும் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சீப் மணி பாலிசி, மலிவு பண கொள்கை. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங். இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படின்றது நுகர்வோர் செலவு அதிகரித்தல். நுகர்வோர் செலவு அதிகரித்தல். நுகர்வோரினுடைய செலவு வந்து அதிகரிக்கிறது. சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அப்படின்னா என்னங்க? இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிளில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள். கிரெடிட் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. கிரெடிட் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் அப்படின்றது தவணை கொள்முதல் அப்படின்றது. சரிங்களா? தவணை கொள்முதல். தவணை கொள்முதல். ஸோ இதான் வந்து கிரெடிட். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட காசு இல்லை. இப்போ நான் பொருள் வாங்கும்போது இப்போ யாரோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வேணும். அப்படி மெடிசன்ஸ் வாங்கும்போது அவங்க காசு கொடுக்க தேவையில்லை. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தவணை முறையில் வந்து அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பணமே வாங்காமல் பொருள் கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளுக்கான பணத்தை வந்து வாங்கிக்கிறோம். இது வந்து நம்ம கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம நார்மலாக வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இதில் வந்து நம்ம சொல்லலாம். நார்மலாக நம்ம வீட்டில் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் நிறைய வாங்குவோம். இப்போ யாராவது வண்டியில் விற்றுட்டு வருவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்டார்டிங்கில் இவ்வளோ கட்டினா போதும், அதுக்கப்புறம் மாதம் மாதம் 100 200 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இது வந்து ஒரு விதமான கிரெடிட் தான். சரிங்களா? இந்த மாதிரி வாங்குறது நம்ம கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட இப்போ பணம் இல்லை, இருந்தாலும் எனக்கு பொருள் தேவைப்படுது, நான் வாங்கிக்கிறேன், அதை நான் வந்து தவணை முறையில் நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கிரெடிட். ஸோ இந்த மாதிரி வந்து கன்சியூமருடைய ஸ்பெண்டிங், சரிங்களா, கன்சியூமருடைய ஸ்பெண்டிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இஎம்ஐயில் எல்லாருமே ப்ரொவைட் பண்ணுறதுனால மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? பொருள் நான் வாங்கி போட்டுக்கலாம். வாங்கி போட்டதுக்கப்புறமா கடைசியில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? அதிகமாக வந்து பொருள் வாங்குறாங்க. ஸோ இதுவும் வந்து இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது கவர்மெண்ட் மக்களுக்காக செலவு பண்ணுறது. இப்போ கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக செலவு பண்ணுறது ஒரு சில லிமிட்டில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு சர்டன் லிமிட்டை தாண்டி போகும்போது மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது ரேஷன் கடையில் வந்து அரிசி, பருப்பு இதெல்லாமே போடுறாங்க. இப்போது அதிகமாக கொடுக்கும்போது, சரிங்களா, ரேஷன் கடையிலேயே இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிகமாக கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வெளியே வாங்க மாட்டோம். அப்போது கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணுது. அதிகமாக செலவு பண்ணுறதுனால நமக்கு தேவையானது எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. அப்போது மக்கள் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வெளியே பொருள் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்னாகும்? மணி சப்ளை ஜாஸ்தியாகும். சரிங்களா? ஏன்னா அந்த பொருள் வச்சு, சரிங்களா, அரிசி பருப்பு வாங்குற அந்த பணத்தை வச்சு நான் வேறு ஏதாவது வாங்கிக்குவேன். சரிங்களா? சரி, பணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகும். இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாக போகும்போது நமக்கு மணி சப்ளை மார்க்கெட்டில் ஜாஸ்தியாகும். எப்படி ஜாஸ்தியாகும் அப்படின்னா இப்படி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொன்னேன். ஓகேங்களா? இதனாலே நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம், அதாவது செலவிட தகுந்த வருவாயில் அதிகரித்தல். சரிங்களா? டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது நம்ம செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட். இப்போ ஒரு 10,000 ருபீஸ் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 10,000 ருபீஸில் ஒரு 1000 ரூபா என்ன பண்ணுறேன்? டேக்ஸ் கட்டிடுறேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9,000 ருபீஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 9,000 ருபீஸ் தான் வந்து டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 9,000 ருபீஸ் நான் வந்து சேவ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு செலவு பண்ணலாம், எக்ஸ்பெண்டிச்சர்.
சேவ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு செலவு பண்ணலாம், எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டிஸ்போசபிள் இன்கம், அதாவது செலவிடத்தகுந்த வருவாயில் அதிகரித்தல். சரிங்களா? நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வருவாய் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னாலும் இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து 9000 நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 9000ல் நான் ஒரு 3000 நான் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது எனக்கு கையில் எவ்வளோ இருக்கும்? 6000 ரூபா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த சேவிங்ஸ் அந்த 3000ல் நான் 2000 கம்மி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ 2000 கம்மி பண்ணதுக்கப்புறமா எனக்கு என் கையில் இருக்கக்கூடிய பணம் என்ன ஆகும்? 7000 வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா? ஸோ அப்போ டிஸ்போசபிள் இன்கம் எனக்கு 1000 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ஒரு சில காரணங்களால் தான் இன்ஃப்ளேஷன் வந்து அக்கறாகுது. அது பணவீக்கம் அக்கறாகிறதுக்கான காரணங்கள் இதுதான். ஸோ ஒன்று, மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, பணம் அளிப்பு வந்து உயருது. அடுத்து கணக்கில் காட்டாத பணமோ கருப்பு பணமோ அல்லது வந்துட்டு கணக்கில் காட்டாத சொத்துக்களோ இன்ஃப்ளேஷனுக்கான காரணங்கள். ஸோ அதுவும் என்ன இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டெபிசிட் ஃபினான்சிங், பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்னா என்ன? ஸோ இதனால் எப்படி வந்து இன்ஃப்ளேஷன் அக்கறாகுது? சீப் மணி பாலிசி, மலிவு பணக்கொள்கை, தென் இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங், இன்க்ரீஸ் இன் பப்ளிக் ஸ்பெண்டிங், தென் இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெஷரிங் இண்டெக்ஸ் டு மெஷர் இன்ஃப்ளேஷன். அது பணவீக்கத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக என்னென்ன இண்டெக்ஸ் வந்து இருக்குது, பணவீக்கத்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், எப்படி வந்து அளவிடுறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து டோட்டலாக வந்து 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது பணவீக்கத்தை மெஷர் பண்ணுறதுக்கு டோட்டலாக நமக்கு 2 கான்செப்ட். ஸோ இந்த 2 கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? மொத்த விலை குறியீடு, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், மொத்த விலை குறியீடு. செகண்ட், காஸ்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 2 இண்டெக்ஸ், 2 குறியீடுகள் யூஸ் பண்ணி பணவீக்கத்தை நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் கூட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதாவது சரக்குகள், பொருட்களை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். சர்வீஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல, சேவைகளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலை. சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை இதில் வந்து நம்ம எதை எடுத்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருள், எந்த ஒரு பொருள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கார்பரேஷன்ஸ்க்கு நடுவில் ட்ரேட் ஆகுதோ, வணிகம் ஆகுதோ, அந்த பொருளினுடைய விலையை மட்டும்தான் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் எடுத்துக்குவாங்க. சேவைகளினுடைய விலையை வந்துட்டு இந்த இண்டெக்ஸில் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இட் டஸ் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை தி கன்சியூமர். சரிங்களா? கன்சியூமர் வாங்கக்கூடிய பொருளினுடைய விலை வந்து நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஹோல்சேல் கடை அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹோல்சேலில் போய் வாங்கினா என்ன ஆகும்? நமக்கு வந்து பொருள் விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போது ஹோல்சேலில் வந்து போய் வாங்கும்போது ஒரு பொருளுடைய விலை 10 ரூபா. இதுவே கடையில், சரிங்களா, கடையில் வாங்கும்போது அந்த பொருளுடைய விலை வந்துட்டு 13 ரூபா, ஒரு 3 ரூபா வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது இந்த 13 ரூபா கொடுத்து தான் வந்துட்டு கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க. சரிங்களா? கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய இந்த 13 ரூபா ப்ரைஸ், இதை நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ப்ரைஸை வந்து நான் இந்த இண்டெக்ஸில் ஆட் பண்ண மாட்டேன். ஹோல்சேலில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ரைஸை தான் நான் இண்டெக்ஸில் வந்து போடுவேன். சரிங்களா? இதை வந்து இண்டெக்ஸில் ஆட் ஆகும். சரிங்களா? கன்சியூமர் வாங்கக்கூடிய ப்ரைஸ் இதில் ஆட் ஆகாது. அண்ட் இந்த இண்டெக்ஸில் நமக்கு கூட்ஸ், அந்த சரக்குகளை மட்டும்தான் நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம், சேவைகளை இன்க்ளூட் பண்ணல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த WPI, இந்த இண்டெக்ஸ்னுடைய மெயின் மோட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தா, மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, மானிட்டரிங் ப்ரைஸ் ட்ரிப்ஸ். சரிங்களா? ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ 10 ரூபா இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் 10 ரூபாயிலேயே இருக்குதா, இல்லை சேஞ்ச் ஆகுதா, 11 ரூபா, 12 ரூபா, இல்லை 9 ரூபா, 8 ரூபா, இது மாதிரி வந்து அதிகமாகுதா, கம்மியாகுதா, எப்படி அதிகமாகுது, கம்மியாகுது, இதெல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சரி, இதை மானிட்டர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த பொருளுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை, இது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு பொருளோட விலை ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ என்ன, அந்த பொருளுடைய விலை வந்து ஜாஸ்தியாகும் போது சப்ளை கம்மியாகுது. ஸோ தட் ப்ரைஸ் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பொருளுடைய விலை கம்மியாகுது அப்படின்னா, இல்லை அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் இல்லை, ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ டிமாண்ட் கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், சப்ளை வந்து கம்மி பண்ணலாம். சப்ளை கம்மி பண்ணால் நமக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கொடுக்கறத வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை யார் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க? ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். சரிங்களா? ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், இவர் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த பர்டிகுலர்
பொசிஷன், இந்த பர்டிகுலர் டெசிக்னேஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட்ல 2 விதமாக கொஷின் கேட்கலாம். டைரெக்டாக இந்த பேரை கொடுத்து கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரிலீஸ் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா. அண்ட் செகண்ட் பாசிபிள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாசிபிள் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா அதனுடைய பேசியர். WPI இதனுடைய பேசியர் வந்து ரீசெண்டாக 2017 வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, 2017 மாற்றுறாங்க, 2017 மாற்றுறாங்க. ஸோ இந்த இயர் வந்து இம்பார்ட்டன்ட். எந்த இயர்லேருந்து எந்த இயர் பேசியர் மாறுது அப்படின்னு பார்த்தா 2004, 2005 இந்த இயர்லேருந்து 2011-12 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பேசியர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசியர் வந்து 2011-12. இதை எப்போ மாற்றுறாங்க? 2017 மாற்றுறாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு? 2004, 2005 இதுதான் வந்து நம்மளுடைய பேசியர். நெக்ஸ்ட்டு இந்த WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் கூட்ஸ்னுடைய ப்ரைஸ் எடுத்துக்குவாங்க, சரக்குகளினுடைய ப்ரைஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த டோட்டல் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 697. இப்போ ரீசெண்ட் அப்டேட் ஆனது. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக அப்டேட் ஆனக்கூடிய டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 697 ஐட்டம்ஸை இந்த WPIயில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். செகண்ட் ஒன் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். So this is used to measure price changes of the goods and services purchased by the consumer. இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஹோல்சேலில் கிடைக்குது. சரிங்களா, இப்போ அதே பொருள் நான் கடையில் வாங்கும்போது 13 ரூபா கொடுத்து வாங்குறேன். இப்போது இந்த 13 ரூபா தான் எங்கே கணக்காகுது? கன்சியூமர்னுடைய சைடில் கணக்காகுது. சரிங்களா, ஹோல்சேல் இதுக்கு என்ன 10 ரூபா தான் கணக்கு. சரிங்களா, அப்போது WPI ஸோ இந்த இண்டெக்ஸில் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஒரு நுகர்வோர் வந்துட்டு அந்த பொருளை எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்றத கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் சரக்கு மற்றும் சேவைகள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா, WPIயில் கூட்ஸ் மட்டும்தான், சர்வீஸ் இன்க்ளூட் ஆகாது. பட் இங்கே வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகுது. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, வி கேன் ஆல்சோ known as காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டெக்ஸை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 4% வைக்கலாமா, இல்லை 6% வைக்கலாமா, அல்லது 3% வைக்கலாமா. ஸோ இது மாதிரி வந்து எந்த பர்சன்டேஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் லேபர் பியூரோ. சரிங்களா, அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் CSOவும் லேபர் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய லேபர் பியூரோ. சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகுது. அதாவது போத் சரக்கு மற்றும் சேவைகள் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா, இதனுடைய பேசியர் என்ன அப்படின்னா 2012. சரிங்களா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுடைய பேசியர் வந்து 2012. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஏப்ரல் 2014 RBI வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு CPIA வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் என்ன இன்க்ளூட் ஆகுது? வெறும் கூட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகுது. அதனால் இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அப்போ நமக்கு எஃபெக்டிவாக வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்படி ரெண்டுமே தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து CPI மூலமாக தான் வந்து போய் ஆகணும். சரிங்களா, ஸோ 2014 தான் RBI என்ன பண்ணுறாங்க? WPIயிலிருந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கேல்குலேட் பண்ணுற இண்டெக்ஸாக வந்துட்டு CPI வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர் அண்ட் இப்போ நம்ம எதை யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த இண்டெக்ஸ்னுடைய நேம் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஷின், which index in India is used to evaluate inflation? இன்ஃப்ளேஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் என்ன? அது பணவீக்கத்தை நம்ம கணக்கிடுறதுக்காக அளவிடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குறியீடுகள் என்ன? ஸோ இதை வந்து கொஷின். ஓகேங்களா,
ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ப்ரொடக்டிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ், தென் ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்ட் அப்படின்றது. ஸோ கம்பைன்ட் அப்படின்றது ஒரு டைப். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் டோட்டலாக வந்து 4 டைப் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்தராக பார்ப்போம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக வந்துட்டு இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். எப்போ இருந்து யூஸ் பண்ணுறோம்? ஏப்ரல் 2014 யூஸ் பண்ணுறோம். யார் வந்து இதை வந்து இந்த சேஞ்ச் கொண்டு வராங்க? ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா. செகண்ட், ஹூ ரிலீசஸ் தி ஃபிகர் ஆஃப் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது யார்? ஸோ இப்போ வந்து இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க, பட் இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறது இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ யார் இது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆஃபீஸ். ஓகேங்களா, இவங்க தான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சிபிஐ, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் லேபர் பியூரோ, இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் தேர்ட் கொஷின், when is the wholesale price index based inflation is evaluated? அது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸில் இன்ஃப்ளேஷனில் எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம்? இன்டர்மீடியட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னா ஹோல்சேல். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றது ஹோல்சேல். அது ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான். செகண்ட், இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்றது சப்டீலர்ஸ். இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்றது சப்டீலர்ஸ். சப்டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த 10 ரூபா ப்ராடக்ட் வந்துட்டு 12 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ இவங்க கிட்ட இருந்து டீலர்ஸுக்கு வரும். சரிங்களா, ஸோ இவங்க கிட்ட இருந்து டீலர்ஸ் அப்படின்ற சொல்கிறத விட நம்ம கடையில் இருக்கக்கூடிய நம்ம லோக்கல் இருக்கக்கூடிய கடைகள். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்துட்டு 10 ரூபாயில் ஹோல்சேலில் வாங்கின பொருளானது 13 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து WPIயில் எந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ஓகேங்களா, ஒரு ப்ராடக்ட்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், டிரான்சாக்ஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ 4வது கொஸ்டின், which among the following is not one of the components of wholesale price index? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னுடைய காம்பனண்ட்டை எது இல்லை? அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் டோட்டலாக வந்து 697 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த 679 ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கூட்ஸ் தான். சரிங்களா, சரக்குகள் தான். சேவைகள் அப்படின்றது, சர்வீஸ் அப்படின்றது இங்கே கிடையாது. வெறும் கூட்ஸ் மட்டும் தான். அது 697 ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் இன்க்ளூட் ஆகாத ஐட்டம் என்னது? சரிங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, சர்வீசஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஃப்ளேஷன் பேஸ்டாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 4 டைப்ஸ் ஆஃப் சிபிஐ இண்டெக்ஸ். சிபிஐ இண்டெக்ஸில் டோட்டலாக வந்து 4 டைப்ஸ் இருக்குது. சிபிஐயில் டோட்டலாக வந்து 4 டைப்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். சரிங்களா, தொழில்துறை சார்ந்த அங்கே வேலை செய்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1958-59 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் இன்க்ளூடாக இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 260. சரிங்களா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற இந்த இண்டெக்ஸ்க்கு கீழே டோட்டலாக வந்து 260 ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் இண்டெக்ஸை எதுக்கு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அர்பன் பாவர்ட்டி லைன். சரிங்களா, அர்பன் பாவர்ட்டி லைனை வந்து இது பண்ணுறதுக்காக, அதாவது நகர வறுமை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அர்பன் பாவர்ட்டி லைன் அப்படின்றது நகர வறுமை கோடு. அதை வந்து டிசைட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் இவங்களுடைய டெய்லி அலவன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. செகண்ட், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ். சரிங்களா, வேளாண் துறையில் வந்து வேலை செய்கிறவங்க. இந்த இண்டெக்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1957 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 786. சரிங்களா, 786 கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் லேபரை வந்து எப்போல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி வைஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்ன இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்னுடைய வேஜஸ், அவங்களுடைய சம்பளம் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் லேபரர் அப்படின்ற இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா எங்கே நடக்கும்? நகரத்தில் நடக்குமா, கிராமத்தில் நடக்குமா, ரூரல் சைடில் தான் நடக்கும். அது வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி லைன். சரிங்களா, வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய கிராம வறுமை கோடு. சரிங்களா, ஸோ இதை டிசைட் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சர் லேபரர்.
இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இந்த இண்டெக்ஸை வச்சு அர்பன் பாவர்ட்டி லைன் கால்குலேட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் லேபரர் இண்டெக்ஸை வச்சு ரூரல் பாவர்ட்டி லைன் வந்து கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரூரல் லேபரர்ஸ். சரிங்களா, ரூரல் லேபரர்ஸ் இது நம்ம வந்து ஆர்எல் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1983 1983 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய டோட்டல் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 260. அண்ட் மந்த்லி மெஷர்மெண்ட்ஸில் எடுக்கிறாங்க. அதாவது மாதம் வந்து இதை வந்து மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா கிராமத்து சைடு வேலை செய்கிறோம் ரூரல் லேபரர்ஸ்க்கு மினிமம் வேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மினிமம் வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு யார் டிசைட் பண்ணுறா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மினிமம் வேஜ் இருக்கும். ஒரே வேலை தான் செய்வாங்க, பட் அவங்களுடைய மினிமம் வேஜஸ் அப்படின்றது ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டேட்ஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ரூரல் லேபரர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயிஸ். சரிங்களா, அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயிஸ் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1958-59 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் டோட்டல் ஐட்டம்ஸ் 180. சரிங்களா, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் 180 ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து மந்த்லி மெஷர்மெண்ட் தான். ஸோ மாதம் எடுக்கிறது. இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எம்ப்ளாயீஸினுடைய டெய்லி அலவன்ஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க. அது எந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஃபாரின் கம்பெனிஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்னுடைய டிஏ வந்து டிசைட் பண்ணுறதுக்காக இந்த அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், தென் ரூரல் லேபரர்ஸ். இந்த மூணுமே வந்துட்டு லேபர் பியூரோ கம்பைல் பண்ணுறாங்க. சரிங்களா, லேபர் பியூரோ எடுக்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னது? அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயிஸ். இதை வந்து யார் கம்பைல் பண்ணுறாங்க அப்படின்னா சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து கம்பைல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிலிப்ஸ் கர்வ். அது பிலிப்ஸ் கர்வ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ பிலிப்ஸ் கர்வ் அப்படின்றது எப்படி இந்த இதில் வந்து ப்ரீவியஸாக வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா பிலிப்ஸ் கர்வ் எதுக்கான ரிலேஷன் வந்து சொல்லுது, பிலிப்ஸ் கர்வில் எதை பேஸ் பண்ணி அந்த கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இப்படி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பிலிப்ஸ் கர்வில் எதை பேஸ் பண்ணி நம்ம டிராயிங்ஸ் போடுறோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இது போடுறோம், டிராயிங் அந்த கர்வ் வந்து போடுறோம். அது இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பிலிப்ஸ் கர்வ். இந்த பிலிப்ஸ் கர்வை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க? ஆல்பன் வில்லியம் ஹவுஸ்கோ பிலிப்ஸ். இவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கார் 1960s. இதனுடைய கர்வ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒரு பக்கம், இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பெர்சன்டேஜில் இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் சொல்கிறது வந்து பிலிப்ஸ் கர்வ். பணவீக்கம் அண்ட் வேலையின்மை, பணவீக்கம் அண்ட் வேலையின்மை, இந்த ரெண்டுக்கான ரிலேஷன் சொல்கிறதா வந்துட்டு பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல், அதாவது கூலி விலை சூழல். கூலி விலை சூழல், கூலி விலை சூழல். இதை வந்து வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் கிராஃப் எதுக்கான ரிலேஷன் வந்து சொல்லுது, எதுக்கான உறவுகளை சொல்லுது அப்படின்னு பார்த்தா ரைசிங் வேஜஸ் அண்ட் ரைசிங் ப்ரைஸஸ். சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது, அது மூலமாக ஒரு பொருளுடைய ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது. இதை சொல்லக்கூடியதான் வந்துட்டு வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வந்து மென்ஷன் பண்ணுது. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வந்து மென்ஷன் பண்ணுது. அது சம்பளம் ஜாஸ்தியாகும் போது ஒரு பொருளினுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. இந்த ஒரு ரிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு கர்வ் தான் வந்துட்டு வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல், அதாவது கூலி விலை சூழல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மெஷர் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தை நம்ம எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. சரிங்களா, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது நிதி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது நிதி கொள்கைகள், நிதி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். நிதி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து மானிட்டரி பாலிசி, அது பணக்கொள்கை அப்படின்னு சொல்லலாம். பணக்கொள்கை, நிதி கொள்கைகள் அண்ட் பணக்கொள்கைகள். இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி, இதெல்லாம் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ மேஜர் ஒன்று என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கைகள் வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்,
நிதி அமைச்சகம் பண்ணுறாங்க. சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிதி அமைச்சகம் இதை பண்ணுறாங்க. மானிட்டரி பாலிசி யார் பண்ணுறாங்க? ஆர்பிஐ, ரிசர்வ் வங்கி. இவங்க வந்துட்டு இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாலிசிஸ் மூலமாக காமனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மணி சப்ளையை கண்ட்ரோல், பணப்புழக்கத்தை சீர்படுத்துகிறாங்க. அப்படி பணப்புழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதன் மூலம் என்ன ஆகும்? ப்ரைஸ் ரைஸ், இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கண்ட்ரோல் ஆகும். இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்களுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மெஷர்ஸ் விச் மீன்ஸ் ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? சின்னதாக ஒரு ரீகேப். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணவீக்கம். அதாவது எந்த ஒரு பொருளுடைய விலை வந்துட்டு அதிகமாகுதோ அதை நம்ம வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தென் டீஃப்ளேஷன். ஸோ டீஃப்ளேஷன் அப்படின்றது எந்த ஒரு பொருளினுடைய விலையானது கம்மியாகுதோ அதை வந்து டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம், பணவாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஃப்ளேஷனுடைய நிறைய டைப்ஸ் பார்த்துருந்தோம். டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இன்ஃப்ளேஷன் மாதிரியே தான், பட் என்ன ஸ்லோவாக நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம், மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது தேக்க வீக்கம். சரிங்களா? ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது தேக்க வீக்கம். அதாவது எக்கனாமிக் க்ரோத்து, அன்எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன், இந்த மூணுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் வந்துட்டு ஸ்டாக்ஃப்ளேஷன். எப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதோ அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஸோ தட் எக்கனாமிக் க்ரோத் வந்து கம்மியாகும். இப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ அடுத்து வந்து இன்ஃப்ளேஷனுடைய காசஸ் எல்லாமே பார்த்தோம். இல்லை, இன்ஃப்ளேஷனுடைய காசஸ், இன்ஃப்ளேஷன் வந்து எதனால வந்து அக்கர் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். தென் இன்ஃப்ளேஷனுடைய டைப்ஸ், சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னா என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுவே வந்துட்டு 3 to 10% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வாக்கிங் இன்ஃப்ளேஷன். அதுக்கப்புறமா வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். ஸோ கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இன்ஃப்ளேஷன் வந்து டபுள் அல்லது ட்ரிபிள் டிஜிட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 20% இருந்து ட்ரிபிள் டிஜிட்ஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னா அது வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா சடனாக வந்து ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட 700% வந்து ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம காசஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? காசஸ் பார்த்துருக்கோம். தென் வந்து டைப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுறோம்? WPI, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? இது மூலமாக இப்படியெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, இதை யார் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். தென் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய 2 கான்செப்ட் என்னென்ன? ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. ஸோ இதுவும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி இது எல்லாமே வந்து தனியாக ஒரு டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ரிலேட்டடான டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டியூட்னுடைய மெயில் ஐடிக்கோ அல்லது இன்ஸ்டியூட்னுடைய நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நான் ஃபர்தராக ஒரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.